அனைவருக்கும் வணக்கம். ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம் மீனராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா எனும் மந்திரத்தை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான ஒரு நாட்களாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். மீனராசியை பொறுத்தவரை பண வரவு திருப்தி தருவதாக இருக்குது. தேவையற்ற செலவுகள் எதுவும் ஏற்படாது என்பதால் நிம்மதியாக இருப்பீங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படலாம். உடல்நலன சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட்டு உரிய சிகிச்சையால் உடனுக்குடன் சரியாகும். வேலைக்கு செல்பவர்களுக்கு அனுகூலமான சூழ்நிலைகள் காணப்படுகிறது. வேறு வேலைக்கு அல்லது வேறு இடத்திற்கு மாற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டால் சாதகமாக உங்களுக்கு முடியும். வியாபாரம் சுமாராக இருக்கு. லாபம் எதிர்பார்ப்பதை விட குறைவாக இருக்கும் என்பதால் மனதில் சஞ்சலங்கள் உண்டாகலாம். பணம் கடன் வாங்குவதையோ கொடுப்பதையோ இந்த வாரம் தவிர்ப்பது உங்களுக்கு மிக நல்லதாக சொல்லப்படுது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு மன நிம்மதி தரக்கூடிய ஒரு காலகட்டம். வேலைக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் பதவி உயர்வு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்படுது. அடுத்து வரக்கூடிய நாட்கள் மீன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்படுது. மீன ராசியில் பிறந்தவர்களின் கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில் உங்களுக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு செவ்வாய், பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் புதன், ரேகஸ்தானத்தில் சுக்கிரன், கலஸ்திரஸ்தானத்தில் கேது, அயன சயன போகஸ்தானத்தில் சனி என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. பொதுவாக மீனராசியில் பிறந்தவர்களின் நட்சத்திர பலன்கள் அப்படின்னு பார்த்தா பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 1, 2, 3, 4ஆம் பாதம், ரேவதி 1, 2, 3ஆம் பாதங்கள் நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆவணி பிரதோஷத்திற்கு பிறகு அன்புமிக்க பெண்களால் உங்களுக்கு ஆனந்தம் ஏற்படும். இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்க மங்கள காரியங்கள் ஈடேறும். மாணவர்களுக்கு படிப்புல தேர்ச்சி ஏற்பட்டு அறிவு சுடரொளி வீசும். புது வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டாகலாம். உங்கள் வாழ்க்கையின் மனைவி மூலமாக முன்னேற்றத்திற்கான நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும். வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாக லாபகரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அரசு வகையில் எதிர்பார்த்த ஆதாயம் மற்றும் உதவிகளால் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படலாம். உங்களுடைய திறமை மிக்க செயல்களால் வெற்றிகளும் பாராட்டுகளும் குவியும். இது நாள் வரை போராடி வந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக வெற்றியடையக்கூடியதாக. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாரின் ஆகியோரின் ஒத்துழைப்பால் உங்களுடைய அகமகிழக்கூடிய ஒரு காலகட்டம். வீட்டில் நவீன உபகரணங்கள் பலவற்றை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. எதிர்பார்த்த இனங்களில் இருந்து தனவரவு உங்களுக்கு கிடைக்கும். குடும்ப உறவுகளின் ஒத்துழைப்பால் குடும்ப முன்னேற்றம் சாத்தியப்படும். நீண்ட நாட்களுக்கு பின்னர் பழைய உறவுகளின் வரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் வகையில் சொல்லப்படுது. நெருங்கிய நண்பர்களின் உதவியால் கூட்டாளிகளுக்கிடையே ஏற்பட இருந்த குழப்பங்கள் தீர்த்துவிடும். வாடகை வீடு வசூல் திருப்திகரமாக இருக்காது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மனைவியை மகிழ்விக்க புதிய ஆடைகள் ஆபரணங்கள் என வாங்கி கொடுத்து நீங்கள் அசத்துவீங்க. கலைஞர்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டம். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி கை நிறைய உங்களுடைய பணம் பெருகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு தொழிலில் ஈடுபட்டு உள்ளவர்களுக்கு இது நாள் வரை இருந்து வந்த இழுபறி நிலைகள் உங்களுக்கு கண்ட பனி போல விலகக்கூடியதாக சொல்லப்படுது. சிலருக்கு வருமான வரி பிரச்சனைகள் தலை தூக்கலாம். எனவே கம்பெனி வழக்குகளை சீராக வச்சிருப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. இந்த நாள் வரை உங்களுக்கு அனுபவத்தையும் திறமையும் கொண்ட காரியங்கள் திறன்பட செய்வீங்க. எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும். முதலீடுகளில் அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. மனதில் தைரியமும் உண்டாகும். வீண் வாக்குவாதங்களால் பகைகளை வளர்த்து கொள்ளாமல் பார்த்து கொள்வது நல்லது. வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு சாதுரியமான பேச்சின் மூலம் தங்களது வியாபாரத்தை லாபகரமாக செய்வீங்க. தேவையான பண உதவி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிக உழைப்பு அதற்கேற்ற பலனும் உண்டாகலாம். எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்வது நன்மை தரும் வகையில் சொல்லப்படுது. குடும்பத்தில் கலகலப்பு உண்டாகும். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. குழந்தைகளின் எதிர்காலம் பற்றிய கவலை நீங்கும். அக்கம் பக்கத்தாரிடம் உறவுகள் நண்பர்களின் விவகாரங்களில் நீங்கள் தவிர்ப்பது நல்லது. முயற்சிகள் சாதகமாகி பலன்கள் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு காலகட்டம்.
பெண்களுக்கு மனதில் தைரியம் உண்டாகும். அவசர முடிவுகளை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்ப்புகள் விலகும். அரசியல் துறையிற்கு காரிய தடை தாமதங்கள் உங்களுக்கு உண்டாகலாம். அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அக்கறை தேவை. மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற கூடுதல் உழைப்பு தேவைப்படும். அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான நாட்களாக அமைய நீங்கள் சிவபெருமான முழு மனதோடு வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். மீன ராசியை பொறுத்தவரை சிவபெருமான வழிபட்டு வந்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அற்புதமான ஒரு நாட்களாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. பொதுவாக மீனராசிக்காரர்களின் குண அதிசயம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, மீன ராசியில் பிறந்தவர்கள் ராசி அதிபதி குரு பகவான் காலபுருஷனின் அங்க அமைப்புள்ள 2 பாதங்களை குறிக்கக்கூடியதாகவும் 4வது உபராசியாகவும் சொல்லப்படுது. மீனராசி நட்சத்திரங்களான பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களும் மீனராசிக்குரியவை அப்படின்னே சொல்லப்படுது. எப்பொழுதும் கற்பனை உலகில் மிதக்கக்கூடியவர்கள் தான் மீனராசியில் பிறந்தவர்கள். மீனராசியில் பிறந்தவர்கள் இலகிய குணமும் திறமையும் தன்னம்பிக்கையும் கொண்டவர்களாக இருப்பாங்க. இவர்கள் பிறந்தவர்கள் மற்றவர்களின் சந்தோஷம் மற்றும் சுகதுக்கங்களை தன்னுடைய சுகதுக்கங்களாக நினைக்கக்கூடியவர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தன்னுள் மறைத்து வைத்து கொள்ள மாட்டாங்க. மற்றவர்களை போல, அதாவது அதே சமயத்திற்கு ஏற்றாற் போல மாறும் குணம் கொண்டவர்கள். விரைவாக கெட்ட விஷயங்களை மற்றும் கெட்ட சவகாசங்களுக்கு அடிமையாகி விடக்கூடியவர்கள். பிள்ளைகளை போல ஏதாவது செய்துவிட்டோம் சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடியவர்கள். அது மட்டும் இல்லாமல் இவர்களிடம் சிறுபிள்ளைத்தனம் அதிக அளவில் காணப்படும். மீனராசிக்காரர்கள் சூழ்நிலைக்கு தகுந்தார்வாறு இடத்திற்கு இடம் மாறக்கூடியதாகவும் இதமான இங்கிதமாகவும் பேசக்கூடியவர்களாக சொல்லப்படுது. மீனராசியில் பிறந்தவர்கள் தனக்கு தான் தீமை செய்வதில் வல்லமை படைத்தவர்கள். அடிக்கடி வீண் விவகாரங்களை தலையிட்டு வீண் வம்ப விலை கொடுத்து வாங்கக்கூடியவர்கள். இதனால் இவர்கள் இருக்கும் இடத்தை அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருப்பாங்க. மீனராசிக்காரர்கள் தங்களின் தேவைகளை நிறைவு செய்வதற்கு பிறரின் உதவிகளை தேடக்கூடியவர்கள். பேச்சாற்றல் கொண்டவர்கள் என்பதால் இவர்களிடம் பேசும்போது வார்த்தைகளை நம்ம அளந்து பேச வேண்டும். சின்ன சின்ன விஷயங்களை கூட பெரிய பிரச்சனையாக கொண்டு வரக்கூடியவர்கள். இந்த ராசியில் பிறந்தவர்கள் தனங்காரனாக குருவின் ராசியில் பிறந்தவர்கள் என்பதால் பணத்தை விட மனம்தான் பெரியது என்று சொல்லக்கூடியவர்கள். இவர்கள் முன்கோபம் அதிகம் கொண்டவர்கள். இதனால தான் இவர்கள் யாராவது அவமானப்படுத்தினால் அவர்களின் வாழ்க்கை முழுவதுமே அவர்களை விட்டு விலகியே இருக்கக்கூடியவர்கள். இந்த ராசிக்காரர்கள் அவர்களின் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் எப்பொழுதும் பாதுகாப்பை விடக்கூடியவர்களாகவும் கவனமாக பழகக்கூடியவர்களாகவும் சொல்லப்படுது. இந்த ராசியில் பிறந்தவர்கள் எப்பொழுதுமே சுகமான வாழ்க்கையே வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள். மீனராசியில் பிறந்தவர்கள் விருப்பத்திற்கு ஏற்றவாறு அவர்களின் மன வாழ்க்கை அமையும். இவர்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கு சற்று தாமதமாகும். ஒரு சில நட்சத்திரங்களுக்கு 2வது திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இவர்கள் வாழ்க்கை துணையின் உறவினால் சில தேவையற்ற மனக்குழப்பங்கள் ஏற்பட்டாலும் சொத்துக்கள் வந்து சேரும். வாழ்க்கையில கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் இருக்காது. இவர்களுக்கிடையே வாழ்க்கையில சில கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கக்கூடியதாக சொல்லப்படுது. பொதுவாக மீன ராசியில் பிறந்தவர்கள் வீட்டின் பொறுப்பை ஏற்று நடத்தும் இடத்துல இருப்பாங்க. இதனால் சிறு வயதிலேயே குடும்ப பொறுப்புகளை தலையில் வைத்து சுமக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் பண வரவுகளில் தட்டுப்பாடு கிடைக்காது. இவர்கள் சொந்த வாழ்க்கையை தன் சொந்த காலில் நிற்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள். இந்த ராசிக்காரர்கள் தன் உழைத்து சம்பாதித்த பணத்தில் தான் வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள். விலை உயர்ந்த பொருட்களை வாங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள். இந்த மீனராசிக்காரர்கள் இன்பத்தையும் துன்பத்தையும் ஒன்றாகவே நினைக்கும் தன்மை கொண்டிருக்கக்கூடியவர்கள் அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு பார்த்தா 1, 2, 3, 9, 10, 11, 12. அதிர்ஷ்டமான கிழமை அப்படின்னு பார்த்தா வியாழன், குரு. திசை அப்படின்னு பார்த்தா வடகிழக்கு. நிறம் மஞ்சள் சிகப்பு. இந்த ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டமான தெய்வம் அப்படின்னு பார்த்தா தட்சிணாமூர்த்தி. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.